திமுகவுக்கு இளைஞர்கள் மத்தியில் அதிக அளவில் ஆதரவு உள்ளதாக அக்கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது உள்ளிட்டவை குறித்து அன்பில் மகேஷ் பேசியதை வணக்கம் அரசியலர் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனைகள் இன்றைக்கு பேசிக்கிறது. நல்லா இருக்கு. உதயசூரியன் கண்டிப்பாக இந்த முறையும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறும். பெண்களுக்கான வாக்குகள் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய இயக்கமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்றம் பெற்றிருக்கு. வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படியே எங்களுக்கு 2016 16,995 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். 2021 கிட்டத்தட்ட 49,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 69,000 வாக்குகள் அதிகமாக நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனைகள் இன்றைக்கு பேசிக்கிறது. குறிப்பாக ஒரு இயக்கத்திற்கு பெண்களுக்கான வாக்குகள் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய இயக்கமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களும் அதனுடைய பலம் வாய்ந்த அந்த கூட்டணியும் பெற்றிருக்கிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸாக பார்க்கின்றோம். இந்த முறையும் நம்முடைய மக்களுடைய அந்த வாக்கு என்பது வேட்பாளராக யார் நின்றாலும் மிக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது நிச்சயம். திருவெரும்பூர்ல நீங்க தொடர்ச்சியா இருக்கிறீங்க. எத்தனை பேர் மனு செய்தார்கள்? அவர்களுக்கும் என்ன முதலமைச்சர் என்ன மாதிரியான கேள்வி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் மனுக்கள் விருப்ப மனுக்கள் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் எனக்கு கட்சியோட நிலவரம் எப்படி இருக்குது, அங்கே எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது என்கின்ற அந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உதயசூரியன் கண்டிப்பாக இந்த முறையும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறும் என்று எல்லாரும் ஒட்ட கருத்தாக. நானே ஒரு டெல்டா காரன் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கான நேர்காணல் நடக்குது. எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு சார்? இன்னும் ஒரு 74 பேர் போட்டிருக்காங்க. ஆமா, 74 பேர் போட்டிருக்காங்க. மணப்பாறையில் 61 பேர் போட்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இதா போட்டிருக்காங்க. அது டெல்டா மாவட்டம் இன்னும் கூடுதலாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட அந்த மகிழ்ச்சியை அந்த புத்துணர்ச்சி எங்களால் முகத்தை பார்க்கும்போது எங்களால் உணர முடிகின்றது. கண்டிப்பாக நல்லா இருக்கு. அப்படியே யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இன்னைக்கு மாற்று கட்சி வெறும் யங்ஸ்டர்ஸாவே எங்களை இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு தெரிகிறது எது வெற்றி பெற போகின்ற கூட்டணி என்பது தெரிகிறது.